Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the purpose of Pentecost. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak His wonderful words of life and His power in your houses once again. இன்னொரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனுடைய வார்த்தை பற்றியும் அவருடைய ஜீவனுடைய வல்லமை பற்றியும் உங்கள் வீடுகளில் பேசும்படிக்கு கிருபை செய்தபடியால் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். நீங்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐட் லைக் டு என்கரேஜ் யூ ஆல் டு பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் இன் த பவர் ஆஃப் ஹிஸ் மைட். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் ஹாஃப் God's power is going to change your lives forever. அடுத்த அரை மணி நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகிறது. Call upon this Jesus who can save you. ரட்சிக்கும்படி வல்லமை உள்ள இயேசுவை இப்பொழுதே கூப்பிடுங்கள். Call upon this Jesus who can deliver you. உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Call upon this Jesus who can heal you and bless you abundantly. உங்களை சுகமாக்கி விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வல்ல வாய்ந்த இந்த இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள். இஃப் யூ நீட் ப்ரேயர், கால் தட் நம்பர் ஆன் த ஸ்க்ரீன். உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் நீங்கள் கூப்பிடுங்கள். However bad or impossible your situation is, Jesus can do a 12th hour rescue. Don't worry. நீங்கள் எதை கொடுத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட, மோசமான நிலவரமாக இருந்தால் கூட, 12 மணி நேரத்தில் கூட உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விடுதலையாக்க முடியும். Shall we constrain him to come? அவரை வருந்தி நாம் அழைப்போமா? நிழல் பெற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பெற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசன், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திடவும் ஆவியே ஊற்றுமே. Hallelujah. Hallelujah. Do you know that it was on the feast of Pentecost the gospel of salvation was preached for the first time by Peter along with the other 11 disciples of Jesus? உங்களுக்கு தெரியுமா, முதலாவது பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாட்களில் புதிய ஏற்பாட்டில் தான் ரட்சிப்பின் சுவிசேஷம் 11 சீஷர்களும் மத்தியில் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Today if anyone desires to go to heaven, they have to believe and do according to this gospel, with Peter preached on the feast of Pentecost in the New Testament. இன்றைக்கு நீங்கள் யாராச்சிலும் பரலோகத்துக்கு போக வேண்டுமென்று விரும்பினால், நீங்கள் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்து அதே பிரகாரம் பேதுரு பிரசங்கம் பண்ண அந்த சுவிசேஷம் பிரகாரம் நீங்கள் செய்தாதான், அந்த முதல் பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு செய்தாதான் நீங்கள் பரலோகம் போக முடியும். Many people do not preach that gospel but different ones and say it's all the same. அநேகர் என்ன செய்கிறார்கள், அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாதபடிக்கு வேற பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் ஒன்று தான் சொல்கிறார்கள். Do you know that the enemy has a duplicate made for every original that God has made? உங்களுக்கு தெரியுமா, சத்ரு வந்து தேவன் உண்டாக்குன உண்மையுள்ள எல்லா சிருஷ்டிப்பிலையும் பிசாசானவன் டியூப்ளிகேட்டை உண்டாக்கி வைத்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? He is the same deceiver who deceived Eve in the Garden of Eden. ஆதியில் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்த அதே சாத்தான் தான் இன்றைக்கும் இருக்கிறது. He is deceiving God's people from believing the truth of God's word. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை ஜனங்களை வந்து தேவனுடைய வார்த்தையோட சத்தியமுள்ள வார்த்தை
விசுவாசிக்காதபடிக்கு, உள்ளபடியே விசுவாசிக்காதபடிக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். In Acts chapter 2 verse 16 we read Peter preaching, saying, "This is what was spoken by the prophet Joel, and it shall come to pass in the last days, says God, that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy. Your young men shall see visions. Your old men shall dream dreams." அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். கடைசி நாட்களில் யோவேல் தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் பேசினதே நிறைவேறும் என்று, மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பார்கள், வயதானவர்கள் சொப்னங்கள் காண்பார்கள் என்று. And verse 21 shall come to pass that whosoever shall call upon the name of the Lord shall be saved. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். Hallelujah. What do we see here? That salvation is in the name of the Lord. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? ரட்சிப்பு கர்த்தருடைய நாமத்தில் இருக்குது என்று. Salvation is in a man's name and in no other. ஒரு மனுஷனோட பேரில் தான் ரட்சிப்பு இருக்கிறது, வேறு எந்த காரியத்திலையும் ரட்சிப்பு கிடையாது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த லார்ட்? கர்த்தருடைய நாமம் என்றால் என்ன? இட் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று தான். இட் வாஸ் இன் திஸ் நேம் த 3000 Israelites who were cut to their heart repented and took baptism in. When they heard the message Peter preached on the day of Pentecost, இந்த நாமத்தில் தான் பேதுரு பெண்டிகாஸ் பண்டிகை அன்னைக்கு பிரசங்கம் பண்ண போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா 3000 இஸ்ரேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். In the Old Testament, the Israelites also were baptized into a man's name. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா கூட என்ன பார்க்குறோம்? ஒரு மனுஷனோட பேருக்குள்ளே தான் அவர்களும் இஸ்ரேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். They also took baptism. In 1 Corinthians 10 chapter verse 1 and 2, Apostle Paul writes, "Moreover, brethren, I do not want you to be unaware that all our fathers were under the cloud. All passed through the sea. All were baptized into Moses in the cloud and in the sea." பழைய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களில் எழுதுறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் மேகத்தின் கீழே சமுத்திரத்தின் வழியாக மோசைக்குள்ளே, மேகத்தின் கீழே கடலுக்குள்ளே மோசைக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று. Today we are to be baptized into the name of the Lord Jesus Christ, because that is the name given for man's salvation. We read in Acts chapter 4 verse 12. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் மனுஷனுக்கு ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Nor is there salvation in any other, for there is no other name given under heaven among men by which we must be saved. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். Hallelujah. If you have been baptized in any other name, you don't have salvation. நீங்கள் வேறு எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. And whatever man has or does not have on this earth, it does not matter much, but he should and must have salvation. இந்த பூமியில் ஒரு மனுஷனுக்கு என்ன இருந்தாலோ இல்லாத போனாலோ அது முக்கியமானது கிடையாது. மனுஷனுக்கு இந்த பூமியிலேயே ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேணும். Because that is what determines your eternal destination. ஏனென்றால் உங்கள் நித்திய முடிவை அது தான் தீர்மானம் செய்கிறது. இந்த பூமியில் நீங்கள் தீர்மானம் செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது தான் நித்தியத்துக்கு உங்கள் முடிவு தீர்மானம்
உங்களுக்காக செய்யப்படுகிறது. Some people say, I do not believe in all these things. ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இதெல்லாம் நான் நம்புறதில்லைன்னு சொல்லுகிறார்கள். Well, in the Holy Bible are the words of the true and living God, who created the whole universe by the words of his mouth. We read in Hebrews 1 verse 3. அப்போ நீங்கள் விசுவாசிக்காத இருந்தால், பரிசுத்த வேதாகமத்தில் ஜீவனுள்ள ஒரு மெய்யான தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது. உலகத்தை சர்வ சிருஷ்டியையும் கூட வாயின் வார்த்தையினால் ஒரு நொடியில் சிருஷ்டித்த தேவனை பற்றி எபிரேயர் நிருபம் 1 அதிகாரம் 3 நாம் வாசிக்கிறோம். And here Jesus talks about only 2 destinations existing for man. இந்த சத்திய வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 இடம் தான் மனுஷனுடைய முடிவு போக வேண்டிய இடம் பற்றி எழுதப்பட்டுள்ளது. One is heaven or eternal life with Jesus for the obedient, or eternal hell that burns with fire and brimstone for the disobedient. ஒன்று பரலோகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும் படிக்கும். இன்னொன்று நித்திய நரகம், அக்னியும் கந்தகமும் எரிகிற நித்திய நரகம் கீழ்ப்படியாதவர்களுக்கு. Also the Bible says that man is being given the opportunity to choose where he is going to spend his eternity here on this earth. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த பூமியிலே மனுஷனுக்கு தன்னுடைய நித்தியத்தை எங்கே செலவு செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தீர்மானம் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் இப்போது இந்த பூமியில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது என்று. If you don't believe in its existence, you will not have the choice to leave after you get there. நீங்கள் இந்த சத்திய வார்த்தை நீங்கள் நம்பாத இருந்தால், அங்கே போய் சேர்ந்துட்ட பிறகு ஐயோ இங்கே வந்துட்டோமே வேறு இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி வெளியே வர முடியாது. அந்த தீர்மானம் பிறகு செய்ய முடியாது. Choice is being given to man on this earth right now to make the decision. இப்பொழுது தான் இந்த பூமியில் தான் மனுஷனுக்கு தீர்மானம் செய்யும்படிக்கு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். What do you think is the cause of the COVID pandemic, plagues and natural calamities and lockdowns? இப்பொழுதும் நடக்கிற கொள்ளை நோயின் மரணங்களும் வாதைகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆபத்துக்குள்ள எல்லாம் நேரிட்டு இந்த ஊரடங்கு கூட எல்லாம் என்னத்துக்காக அது சம்பவிக்கிறது? நீங்கள் யோசித்து இருக்கிறீர்களா? Have you thought about it? God is trying to get man's attention to set his life in order. தேவன் மனுஷனை உணர்த்தி இன்னொரு சந்தர்ப்பம் தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும்படிக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். In that he will seek God and obtain forgiveness for his sins. இந்த காரியங்கள் வழியாக ஆச்சிலும் தேவனை, உண்மையான தேவனை, மெய்யான தேவனை தேடும்படிக்கும் தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் இந்த பூமியில் பெற்றுக்கொள்ளும் படிக்கும். அண்ட் செக்யூர் இட்டர்னல் லைஃப் இன் ஹெவன் வித் த லார்ட் ஜீசஸ். அது மட்டும் இல்லாதபடிக்கு பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் படிக்கும். Who shed his precious blood and died for you so that you could go to heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மனுஷனுக்காக விலையேறப்பெற்ற மாசற்ற ரத்தம் மரித்து ரத்த சிந்தி நீங்கள் பரலோகத்துக்கு போகும்படிக்கு சிந்திருக்கிறார். In normal times this is not possible as the second coming of the Lord Jesus Christ is very, very near. And if you are not prepared and ready, you will get left behind when Jesus comes to take with him all those who have washed their sins in his blood. வழக்கமான நாட்களில் மனுஷனு தேவனை தேடுறதில்லை. அது ரொம்ப கஷ்டம். எப்பொழுதும் வேலை இருக்கும். ஆனாலும் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிறபடியால் நீங்கள் ஆயத்தப்படாத இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்படுவீர்கள். அவரை நம்பி அவர்களுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தில் கழுவப்பட்டு அவர்களை கூட்டிக் கொண்டு போகும்போது நீங்கள் கைவிடப்படுவீர்கள். Today we see that the world itself is in a very bad situation. இன்றைக்கு பார்த்தா உலகமே ஒரு வழியாக இருக்கிறத பார்க்குறோம்.
This is because the first man disobeyed God's commands and sinned. ஏனென்றால் இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல ஆதி மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஏன்னா பாவம் செய்தபடியால், and so brought the curse on mankind. பாவத்தின் மூலிமா மனுஷ குலத்தின் மேலே சாபம் வந்ததை பார்க்குறோம். God's word says that to deliver man fallen under the curse, Jesus Christ himself became a curse for us. கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், பாவத்தில் விழுந்து போன மனுஷன் சாபத்தின் கீழே சிக்கிக்கொண்டிருக்கிற மனுஷனை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாபமானார் நமக்காக. We read Apostle Paul writing in Galatians chapter 3 verse 13 and 14. Christ has redeemed us from the curse of the law, having become a curse for us. For it is written, cursed is everyone who hangs on a tree, that the blessing of Abraham might come upon the Gentiles in Christ Jesus, that we might receive the promise of the Spirit through faith. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுனாலே பிரஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படி ஆகவும் இப்படி ஆயிற்று. Hallelujah. Today you have to receive the Spirit of God through faith. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் தேவனுடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேணும். Otherwise, in the book of Romans we read that we are none of his. We have nothing to do with him. இல்லைன்றால் ரோமர் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கர்த்தருடைய ஆவி இல்லாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல என்று, அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. If you think that things are going to be like how it was in 2019 again, it's never ever going to be. 2019 வருஷத்தில் இருந்த நிலவரம் திருப்பி வரப்போகுதுன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது திருப்பி வரவே போகிறதில்லை என்று பார்க்குறோம். God is speaking to the people of the world through his prophets and warning them. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலியமாக உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு எச்சரிப்பின் சத்தத்தை கூறுகிறார். To set their lives in order to escape the wrath to come. அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்தி வர கோபாக்கினிக்கு தப்பிக்கும்படிக்கு சரிப்படுத்தும்படிக்கு எச்சரிக்கிறார். We are living in the very end times, and there is just enough time to check our salvation and prepare to meet our Creator. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் மிகவும் கடைசி நாட்களில் இருக்கிறோம். கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா இல்லையான்னு அறிந்து கொண்டு நம்முடைய சிருஷ்டிகரை சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்படும் காலத்தில் இருக்கிறோம். Even among Christians there are many people who have a lot of knowledge of the Bible and many mysteries in God's word. கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட அநேக ஜனங்கள் வேதத்தின் ரகசியங்களும் வார்த்தைகளும் அதிகமான அறிவு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். But they do not have the knowledge of the basic principles of salvation. ஆனால் எவ்வளோ வேதத்தை கரைச்சி குடிச்சு வச்சுருந்தா கூட மூல அஸ்திபாரம் மனுஷனுடைய ரட்சிப்பை பற்றி வெளிப்பாடு இல்லாத இருக்கிறார்கள். In all the 66 books of the Bible, the focus revolves around one thing, and that is God's plan to save fallen mankind. சத்திய வேதாகமத்தில் 66 புஸ்தகம் முழுக்க எந்த காரியத்தை சுற்றி காட்டுகிறது என்றால் ஒரே காரியத்தான் அது முழு 66 புஸ்தகம் சுற்றி காட்டுகிறது. பாவத்தில் விழுந்து போன மனுஷனை ரட்சிக்கும்படிக்கு தேவனுடைய திட்டம். From the curse of sin and to bring him back to his original state that God had planned for him through Jesus Christ our Lord.
அந்த பாவத்தின் சாபத்தில் இந்த விடுதலை ஆக்கும்படிக்கும் ஆதியில் மனுஷனை எப்படி தேவன் சிருஷ்டித்தாரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அந்த இடத்துக்கு கொண்டு வரும்படிக்கு அப்படி செய்தார். ஹூ இஸ் திஸ் ஜீசஸ்? இந்த இயேசு யாராக இருக்கிறார்? ஹீ இஸ் காட் மேனிஃபெஸ்ட் இன் த ஃப்ளெஷ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். God is a spirit and he took the form of fallen man because only blood will provide atonement for man's sin. தேவன் உண்மையான தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனாலும் விழுந்து போன மனுஷனின் சரீரத்தை தேவன் எடுத்து ரத்தம் சிந்தி மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படிக்கு எடுக்க வேண்டியதாக வந்தது. We read in 1 Timothy 3 verse 16, Jesus was God himself in a man's body. 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று. He was both God and man when he was on this earth before he was crucified. இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பாக அவர் மனுஷனுமாக இருந்தார், தேவனுமாக இருந்தார். After he rose from the dead, he is back in the spirit form. He is no more in the flesh. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு அவர் திருப்பி மாம்சத்தில் இருக்கவில்லை பூமியில். அவர் ஆவியாக திருப்பி மாறிவிட்டார். He is no more in the flesh but gives God appearances to man in his transformed body. அவர் அந்த பழைய மாம்சத்தின் சரீரத்தில் கிடையாது, ஆனால் மறுரூபப்பட்ட சரீரத்தில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு காட்சி அளிக்கிறார் கூட. The most important thing you have to know about today in this day and age, இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக எது அறிகிறீர்களோ இல்லையோ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், in this world even Christians and people of other religions, what they have to check is whether you have received the true salvation. கிறிஸ்தவர்களும் சேர்த்து உலகத்தின் பாக்கி ஜனங்களும் சேர்த்து நீங்கள் சோதித்து அறிய வேண்டியது என்னவென்றால், உண்மையான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்று. And that is by taking immersion baptism in the name of Jesus Christ for the forgiveness of sins. நீங்கள் ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டிய காரியம் முக்கியமானது இந்த காலகட்டத்தில் எது என்றால், பாவ பரிகாரம் முழுக்க ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மூலியமாக எடுத்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்று. Many Christians also we see are dying today and they have been they have taken baptism in other names which will not wash their sins. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட மரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கூட வேறு நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். And no other name will wash man's sins today except the name of the Lord Jesus Christ. வேறு எந்த நாமமும் மனுஷனோட பாவம் இன்றைக்கு கழுவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரே நாமந்தான் பாவம் கழுவும். That we read in Matthew chapter 1 verse 21. You shall call his name Jesus because he will forgive his people from their sins. இந்த காரியத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தன்னுடைய ஜனங்கள் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் என்று. This is the most important thing today. Otherwise you will be spending eternity in hellfire. எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த விஷயம்தான். இல்லைன்றால் நீங்கள் உங்கள் நித்தியத்தை அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்தில் உங்கள் நித்தியத்தை செலவு செய்ய வேண்டியதாக வரும். If you have not taken this baptism, if you have not accepted Jesus, this is your chance. The God of the whole universe, your creator, is giving you a chance through all these lockdowns and all these pestilences to turn to the living God and receive forgiveness of sins. இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
உங்களை சிருஷ்டித்த உங்கள் தேவன் வந்து இந்த கொள்ளை நோயின் மூலியமாகவும் இந்த ஊரடங்கு மூலியமாகவும் கூட எல்லா வழியிலையும் கூட மனுஷனை உணர்த்தி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு மனுஷனை உணர்த்தி கொண்டே இருக்கிறார், சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. You shouldn't leave this chance. Whatever you have on this earth is not going to take you to heaven. இந்த பூமியில் இருக்கிற ஒரு காரியம் கூட உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. I'm going to pray for you now. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் கூட கர்த்தாவே அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளாத போகவே முடியாது, நரகத்துக்கு போக முடியாது கர்த்தாவே. நீர் அவங்கள கர்த்தாவை உணர்த்தி ரட்சிப்பின் வழியில் நடத்தவன்மாவை ஜெபிக்கிறேன். இப்பொழுது உண்மை நோக்கி ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு கர்த்தாவே விடுதலைக்காக, சுகத்துக்காக, அற்புதத்துக்காக உண்மை நோக்கி கூப்பிடுற ஒருத்தர் மேலேயும் உடைய ஆவியை ஊற்று கர்த்தாவே. அந்த பெண்டிகஸ் பண்டிகை அன்னைக்கு ஊற்றின அந்த வல்லமை அபிஷேக நீர் எல்லார் மேலே ஊற்று கர்த்தா. இப்பொழுதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலே நீ ஊற்று கர்த்தா. அவங்கள விடுதலையாக்கும், இந்த வெளிப்பாடு தாரும், அவங்கள ரட்சியும் கர்த்தாவே. மலெல்லாம் கூடும் முற்றிலும் இந்த நாட்களில் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேணுமாவை ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. Father, everyone, Lord Jesus, nobody should go to hell, Father. Everyone who is listening faithfully to the words of life, Father, every week, I pray, Lord, that you pour out your Holy Spirit upon all of them, all those who are waiting in distress, Lord Jesus, in having serious diseases and in battling, Father, for many things, Lord Jesus, and are looking to you for deliverance. I pray that you pour out your Spirit on each and every one of them. Set the captives free, heal the sick, Lord Jesus. Give revelation to your people to save their lives from this untoward generation. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சாட்சிகள் அநேகருக்கு பிரயோஜனமாக உண்டு. இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் அந்த அக்கௌண்ட் நம்பரில் கூட உங்கள் காணிக்கையில் நீங்கள் அனுப்பி தாங்க முடியும். கடைசி நாட்களோட அறுவடையில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கும் கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். This message is a blessing to you. Contact us by phone. Your testimonies are a blessing to many. If you want to uphold this ministry, send your offerings to the account number mentioned on the screen. A big portion of the end time harvest of souls is yours, because Jesus is going to bless his faithful people so that they can finance the end time harvest. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10-2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் உங்களுக்காக ஏறெடுக்கப்படும். அந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers for deliverance, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Till we meet again.